வணக்கம் குழந்தைகளே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே, மீண்டும் உங்களை தமிழ் வகுப்பிற்கு வரவேற்கிறேன். முதல் பாடத்தில் நான் மிஸ் உங்களுக்கு கதை சொல்லியிருக்கேன், அடுத்தது பாட்டு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா? இன்னைக்கு நாம் படித்து பழக போகிறோம். இன்னைக்கு பார்க்க போகிற பாடப்பகுதி படித்து பழகுக. ஓகே, பாடப்பகுதிக்கு போகலாங்களா? ஓகே, முதல் படம் பாருங்க. என்ன படம் இது? மான். அதை நம்ம இப்போ எடுத்துக்கூட்டி படிக்க போகிறோம். மா இன் மான். அடுத்தது என்ன படம்? கண். கா இன் கண். அடுத்தது இந்த வார்த்தையெல்லாம் நம்ம எழுத்துக்கூட்டி படிக்க போகிறோம். மிஸ் நான் படிப்பேன், நீங்கள் என்னோடவே சொல்லணும், சரிங்களா? முதல்ல பாருங்க, மனம். ம ந இம் மனம். கணம். க ந இம் கணம். பணம். ப ந இம் பணம். பண்டம். ப இன் ட இம் பண்டம். நாணயம். நா ந ய இம் நாணயம். கண்ணா பார். க இன் நா கண்ணா பார். பா ஈர் பார் கண்ணா பார். பணம் தா. ப ந இம் பணம் தா. பனம்பழம் தா. ப ந இம் ப ழ இம் பனம்பழம் தா. மன்னா வா. மா இன் நா மன்னா வா. அடுத்தது பாருங்க, கண்ணம். க இன் ந இம் கண்ணம். மண். மா இன் மண் கணா. க நா கணா. நண்பன். நா இன் ப இன் நண்பன். மன்னர். மா இன் ந ஈர் மன்னர். அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க? இது எத்தனை சுழி இன்னு? 2 சுழி இன்னு. ஓகேவா? அடுத்தது நா, அதுக்கு பக்கத்தில் துணைக்கால் போட்டோனாக்கா நா. அடுத்தது 3 சுழி இன்னு. இது எத்தனை சுழி இன்னு? 3 சுழி இன்னு. நா, அதுக்கு பக்கத்தில் துணைக்கால் போட்டு வந்துச்சுன்னா அதை நாம் நான்னு சொல்லுவோம். அடுத்தது அந்த லெட்ரு எப்படி எழுதணும், எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் கொடுத்துருக்காங்க. இங்கேருந்து நாம் ஸ்டார்ட் பண்ணணும். புரியுதுங்களா? இந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். எப்படி தொடங்கி எங்கே முடிக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் இந்த மாதிரி எழுதி பாருங்க. அடுத்தது பாருங்க, இது என்ன படம்? கால். கா இல் கால். வட்டம். வா இட்ட இம் வட்டம். பால். பா இல் பால். வால். வா இல் வால். பலா. பா லா பலா. அடுத்தது வடம். வா ட இம் வடம். பாலம். பா ல இம் பாலம். பலா மரம். பா லா பலா மரம். மா ர இம் மரம் பலா மரம். நாய்வால். நா இ நாய். வால். வா இல் வால் நாய்வால். நல்ல நண்பர். நா இல் ல நல்ல நண்பர். நா இன் ப இர் நண்பர் நல்ல நண்பர். மண் மனம். மா இன் மண் மனம். மா ந இம் மனம் மண் மனம். நலம். நா ல இம் நலம். களம். க ல இம் களம். வலம். வா ல இம் வலம். வால். வா இல் வால். அடுத்தது வயல். வா ய இல் வயல். அடுத்தது இது என்ன எழுத்து தெரியுங்களா உங்களுக்கு? இல். என்ன இல்லுன்னு நம்ம சொல்லுவோம்? மேல் நோக்கு இல்லு. ஏன் இதில் மேல் நோக்கு இல்லைன்னு சொல்கிறோம்? நம்ம இல் எழுதும்போது நம்மளுடைய விரல் மேல் நோக்கி போகுது இல்லைங்களா? அதனால் இதை நம்ம மேல் நோக்கி இல்லுன்னு சொல்லுவோம். அது புள்ளி இல்லாமல் எழுதும்போது லா, அதுக்கு பக்கத்தில் துணைக்கால் போடும்போது அதை நம்ம லான்னு சொல்லுவோம். அடுத்தது இது என்ன எழுத்து? இவ். வா வா. இந்த 2 எழுத்தும் எப்படி எழுதணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எங்கே தொடங்கணும், எங்கே முடியணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நீங்கள் எழுதி பழகணும். அடுத்தது பாருங்க, அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க? வால். என்ன படம் இது? வால். வால். இந்த வாலில் நாம் மேல் நோக்கி இல்லு போட்டோனாக்கா அதை நம்ம என்ன வால்னு சொல்லுவோம்னாக்கா, நாய்க்கு குரங்குக்கெல்லாம் விலங்குகளுக்கு இருக்குது இல்லைங்களா, அந்த வால் குறிக்கும்.
நம்ம கீழ் நோக்கி இல்லு போட்டோனாக்கா வால், அதாவது கத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது இது என்ன படம்? மஞ்சள். மா இன் ச இல் மஞ்சள். அடுத்தது அதே மாதிரி நம்ம என்ன பண்ணணும்? எழுத்து கூட்டி படிக்கணும். அடுத்தது பாருங்க, பள்ளம். பா இல் ல இம் பள்ளம். காளான். கா லா இன் காளான். மத்தளம். மா இத் த ல இம் மத்தளம். தாளாளர். தா லா ல இர் தாளாளர் அப்படின்னாக்கா பள்ளி முதல்வர் அப்படின்னு சொல்கிறது. அடுத்தது கலாம் பழம். க லா இம் கலாம் பழம். பா ழ இம் பழம் கலாம் பழம். நல்ல மஞ்சள். நா இல் ல நல்ல மஞ்சள். மா இன் ச இல் மஞ்சள் நல்ல மஞ்சள். வால்பார். வா இல் வால் பார். பா இர் பார் வால்பார். தாளாளர் வந்தார். தா லா ல இர் தாளாளர் வந்தார். வா இன் தா இர் வந்தார் தாளாளர் வந்தார். பள்ளம் பார். பா இல் ல இம் பள்ளம் பார். பா இர் பார் பள்ளம் பார். அடுத்தது பஞ்சம். பா இன் ச இம் பஞ்சம். பஞ்சம்னா அதாவது கஷ்ட காலத்தில் இருக்கிறது, சாப்பிட்றது கூட வழி இல்லாமல் இருக்காங்க இல்லையா, அதுதான் பஞ்சம் சொல்லுவோம். கஞ்சன். கா இன் ச இன் கஞ்சன். அஞ்சான். ஆ இன் சா இன் அஞ்சான். தஞ்சம். தா இன் ச இம் தஞ்சம். அடுத்தது இது என்ன எழுத்து? இஞ்ச். இஞ்ச். அது புள்ளி வைக்காமல் எழுதுனா ஞா சொல்லுவோம். அதுக்கு பக்கத்தில் துணைக்கால் போட்டோனாக்கா ஞா அப்படின்னு சொல்லுவோம். இது என்ன இல்லு? கீழ்நோக்கி இல்லு. ஏன் இதை நம்ம கீழ்நோக்கி இல்லுன்னு சொல்கிறோம்? நாம் எழுதும்போது நம்மளுடைய விரல் கீழ்நோக்கி போகுது இல்லைங்களா, அதனால் இதை நம்ம கீழ்நோக்கி இல்லுன்னு சொல்லுவோம். அது புள்ளி இல்லாமல் எழுதும்போது லா, அதுக்கு பக்கத்தில் துணைக்கால் போடும்போது லான்னு சொல்கிறோம். அடுத்தது இஞ்சியும் இல்லும் எப்படி எழுதணும், எங்கே தொடங்கணும் எங்கே முடியணும் அப்படின்னு நம்ம கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நீங்கள் புக்கு எடுத்து என்ன பண்ணணும்? ஒவ்வொரு எழுத்தாக எழுத்து கூட்டி படிக்கணும். சரிங்களா? படிப்பீங்களா? ஓகே. மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திப்போம். நன்றி.